ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே லேப்டாப் வச்சுருக்கிறவங்க டிஸ்க் 100 என்ற இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி டிஸ்க் 100 வந்துச்சுன்னா நமக்கு என்ன இஷ்யூஸ் வரும்னா, லேப் ஹேங் ஆயிரும், நம்மளால் எந்த ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியுமே ஒர்க் பண்ண முடியாது, அப்படியே லேப் நின்றும். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹார்ட் டிரைவுடைய டிஸ்கில் போய் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேஸ் வந்து நிறைய இருக்கும். பட் ஆனால் இங்கே வந்து டாஸ்க் மேனேஜரில் வந்து டிஸ்க்கு 100ன்னு காட்டும். ஸோ இதனால் நம்ம எந்த ஒரு ஆப்ரேஷனுமே பண்ண முடியாது. ஸோ லேப்டாப் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், சிஸ்டமும் ஸ்லோவாக இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃப்யூச்சரில் வந்து நமக்கு டிஸ்க் 100 வராமல் நம்ம வந்து நம்ம லேப்டாப் எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்றதை வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த ஸ்டெப்ஸ் வந்து எடுத்துக்கலாம். குரோம் ஆர் எனி ப்ரௌசரில் போயிட்டு how to fix disk 100% யூ அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா நிறைய சஜஷன் வந்திருக்கும். நம்ம இதை எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா 10 பெஸ்ட் வே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஒரு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். உங்கள் லேப்டாப் ஹேங் ஆகிடுச்சுன்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து அதை எப்படி நம்ம செக் பண்ணணும், டிஸ்க் 100% அடிச்சிருக்கான்றது டாஸ்க் மேனேஜர் போய்க்கணும். விண்டோஸ் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே டாஸ்க் மேனேஜர்னு டைப் பண்ணால் வரும். ஸோ அந்த டாஸ்க் மேனேஜரை கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல டிஸ்க்குன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிஸ்க்குன்ற இடத்துல வந்து உங்களுக்கு வந்து 100% வந்திருக்கும். இந்த மாதிரி ரெட் கலரில் இமேஜில் காட்டியிருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்குங்களா, டிஸ்க் 100% காட்டுது. ஸோ இந்த இஷ்யூஸ் வந்து வரும். இதை நம்ம எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே இருக்கிற ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ரீஸ்டார்ட் யுவர் சிஸ்டத்தை ரீஸ்டார்ட் பண்ணுறனால நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மளுடைய ஜங்க் ஃபைல் வந்து டெலீட் ஆகும். ஜங்க் ஃபைல்னால் என்னென்னா, நம்ம டெய்லியும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போது நம்மளுடைய ஓஎஸ் என்ன பண்ணணும்னா பேக்கெண்டில் ஒரு பேக்கப் எடுத்து வைக்கும். ஸோ பேக்கப் அது வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைலாக சம் ஃபைலாக வந்து சேவ் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் நமக்கு வந்து ப்ராசஸிங் வந்து கொடுக்கும். ஏன்னா வந்து அப்போ தான் நம்ம வந்து ஸ்பீடாக ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் அவங்க எல்லாமே நம்ம பண்ணுற ஒர்க் எல்லாமே ஒரு பேக்கப் மாதிரி எடுத்து வைப்பாங்க. ஸோ அந்த ஃபைல்லாம் வந்து நம்ம ரீஸ்டார்ட் பண்ணுறனால வந்து கிளியர் ஆயிரும். ஐ மீன் என்னென்னா டெம்பில் ஸ்டோர் ஆகிருக்கும், ஃப்ரீ பேஜில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து இந்த ஃபைல்ஸ் டெலீட் ஆகிரும். ஸோ நம்ம இதை மேனுவலாகவே பண்ணலாம். விண்டோஸ் ப்ளஸ் ஆர் கீயை வந்து ப்ரெஷ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு %TMPன்னு வந்து டைப் பண்ணுங்கள். திருப்பி % போட்டுட்டு ஓகே கொடுங்க. பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலில் வந்து நமக்கு வந்து அன்வான்ட் டெம்ப் ஃபைல்ஸு. ஸோ நம்ம ப்ராசஸ் பண்ணுற டேட்டாஸ் வந்து இங்கே பேக்கப் எடுத்து வச்சுருக்கு. ஸோ இது வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ இங்கே நம்ம இப்போ ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிறதுனால என்ன பண்ணோன்னா ப்ராசஸிங் வந்து பண்ண முடியாமல் ஸ்லோ ஆகிரும் மெஷினு. ஸோ நம்ம இது வந்து நம்ம வந்து டெய்லியும் நம்ம வந்து இதை வந்து டெலீட் பண்ணணும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு லேப்டாப் ஓப்பன் பண்ணதும் கிளியர் பண்ணிவிட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அன்றைக்கி வந்து அந்த டிஸ்க்கு இஷ்யூலாம் வராது, கொஞ்சம் ஸ்பீடாகவும் இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து டெலீட் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க. டெலீட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. செகண்ட் அப்டேட் விண்டோஸ்னால் இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அப்டேட் கேட்டிருக்கு. ஸோ ரெக்கவர் டு ரீஸ்டார்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு, டவுன்லோடிங்கில் இருக்குது. ஸோ வந்து நான் அப்டேட் ஆகிட்டப்புறம் நான் வந்து ரீஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ நீங்களே அந்த மாதிரி அப்டேட் விண்டோஸ் இருந்தால் அப்டேட் பண்ணிவிட்டு ரீஸ்டார்ட் பண்ணிடுங்க. விண்டோஸ் ஏன் நான் அப்டேட் பண்ணணும் ரெகுலர் பேஸில் அப்படின்னா, விண்டோஸ் அப்டேட் வந்ததும் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணி தான் ஆகணும். என்ன ரீசனுக்காக நான் சொல்ல வரேன்னா, ஸோ விண்டோஸில் வந்து செக்யூரிட்டியை வந்து அவங்க வந்து ஸ்ட்ராங் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி விண்டோஸ் செக்யூரிட்டியை நம்ம வந்து அப்டேட் பண்ணாமல் இக்னோர் பண்ணோம்னா நம்ம சிஸ்டம் வந்து மால்வேரெல்லாம் அஃபெக்ட் ஆகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து மால்வேர் வந்து ரெகுலர் பேஸில் வந்து அவங்க அப்கிரேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. மால்வேர்னால் என்னென்னா,
வைரஸை வந்து நம்ம அட்டாக்கர் வந்து அவங்களும் ரெகுலராக அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ புது புது வைரஸ் கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து தடுக்கிற மாதிரி விண்டோஸ் சிஸ்டமும் இவங்களும் மைக்ரோசாஃப்ட் கம்பெனியும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஓஎஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ நாம் வந்து ரெகுலர் பேஸில் நம்ம அப்டேட் வந்து போடணும். ஸோ அப்படி நம்ம பண்ணாமல் விட்டோம்னா உள்ள மால்வேர் மீன்ஸ் வைரஸ் வந்து நம்ம சிஸ்டத்தை கொலாப் பண்ணிவிட்டு அது கூட டிஸ்க் 100% வர்றதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் ரெண்டாவது வந்து சிஸ்டத்தை அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படின்னா சம் கைடன்ஸும் கொடுத்துருக்காங்க. சிஸ்டத்தை எப்படி அப்டேட் பண்ணணும், செட்டிங்ஸ் டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்டேட் அண்ட் செக்யூரிட்டி அண்டு விண்டோஸ் அப்டேட்னு கொடுத்தீங்கன்னா ஆயிரும். இல்லைனா இங்கே கீழேயே இருக்கும். ஸோ அந்த கிளிக் பண்ணாவே டைரெக்டாக விண்டோஸ் அப்டேட் போயிடும். ஸோ டிசேபிள் விண்டோஸ் சார்ஜ். விண்டோஸ் சார்ஜ்னால் என்னென்னா கீழே டைப் 2 சார்ஜ்னு இருக்கும் பார்த்தீங்களா, இது வந்து இண்டெக்ஸ் பேஸில் வந்து சர்ச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம வந்து இது வந்து அதிகமான மெமரி ஆப்டிமைஸ் பண்ணோம். ஸோ இதனால் சிஸ்டமும் ஸ்லோ ஆகும். ஸோ இதை வந்து நம்ம வந்து நமக்கு நீடு கிடையாது இது வந்து. ஸோ நம்ம அதை வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ டெம்பரரியாக நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். தேவைன்னா நம்ம வந்து ரீரன் கூட பண்ணிக்கலாம். ஸோ இதை எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு நம்ம ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணலாம் வாங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா விண்டோ கீ +R அப்படின்னு டைப் பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ரெஷ் பண்ணணும். ஸோ +னா ப்ளஸ் ப்ரெஷ் பண்ண அவசியம் கிடையாது. ஃபஸ்ட்டு விண்டோஸ் கீயை வந்து நீங்கள் ப்ரெஷ் பண்ணுங்கள். தென் அதுக்கப்புறமா ஆர் கீயை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கீழே ரன்னுங்கிற ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் வந்து services.msc வந்து டைப் பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த பேஜோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒரி பண்ணிக்காதீங்க. பார்த்து நீங்கள் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணால் போதும். தென் வந்து நீங்கள் ஓகே கொடுக்கலாம், என்ட்ரு கொடுக்கலாம். என்ட்ரு கொடுத்ததும் சர்வீசஸ் வந்து ஓப்பன் ஆயிடும். இதெல்லாம் நம்மளுடைய லேப்டாப்பில் பேக்கெண்டில் ரன் ஆகிட்டு இருக்க சர்வீஸ். இது வந்து நமக்கு தெரியாது. ஸோ நம்ம இதில் போயிட்டு விண்டோஸ் சர்ச் இது எங்கே இருக்குதுன்னு தேடணும். விண்டோஸ் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் சர்ச்னு இருக்குங்களா. இப்போ என்ன பண்ணி சொல்லியிருக்காங்கன்னா செலக்ட் ஸ்டார்ட் அப்பு இந்த விண்டோஸ் சர்ச் தான். ஓகே, அதை வந்து டிசேபிள் பண்ண சொல்லாங்க. ஓகே, இது மேலே ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு ஜென்ரலில் இருக்குது ஸ்டார்ட் அப்னு எங்கே பாருங்க, ஸ்டார்ட் அப்னு இருக்குது டிலேடு ஸ்டார்ட்டு. ஸோ இதை வந்து நம்ம வந்து டிசேபிள் பண்ணுறோம். டிசேபிள் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துடணும். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து விண்டோஸ் சர்ச்சை வந்து டிசேபிள் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து செட் ஆகிருவோம். டிசேபிள்டுன்னு வந்துருக்குங்களா. ஓகே, அடுத்த ஸ்டெப் நம்ம போகலாம். நெக்ஸ்ட் வந்து செக் ஃபார் தி மால்வேர். இவர் கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்யூட்டரில் வந்து எதனா வைரஸ் இருக்கான்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ வைரஸ் இருந்தால் ரிமூவ் பண்ணலாம். ஸோ ஆன்டி வைரஸை வந்து நம்ம ரன் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் ரன் பண்ணி விட்டுட்டு அதை வந்து கிளியர் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் ரெகுலர் பேஸில் விண்டோஸ் அப்டேட் கொடுத்துட்டு இருந்தீங்களாவே உங்களை மால்வேர் வந்து அட்டாக் பண்ணுறது டிராஸ்டிக்காக குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு மால்வேர் இஷ்யூஸ் இருக்காது. ஸோ விண்டோஸை மட்டும் மறக்காமல் ரெகுலராக வந்து அப்டேட் பண்ணிடுங்க. ஸோ ஓகே காய்ஸ், இந்த டைம் ஃபாலோ பண்ணி உங்கள் டிஸ்க் இஷ்யூ வந்து ரிசால்வ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். ப்ளீஸ் கீப் சப்போர்ட், சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அவர் வீடியோஸ். நாங்கள் ஃப்யூச்சரில் இன்னும் அப்கமிங் இஷ்யூஸ் ரிசால்விங் டெக் வீடியோஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ.